வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து ஃபேஷன் டெய்லர் ஜெகன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து பேக் சைடு கழுத்துக்கு கொடுக்கக்கூடிய நாட் டிசைன் தான் தச்சு காட்ட போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சின்ன பீஸில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட் டிசைனே வந்து தைக்க போகிறோம். அதாவது இந்த கோல்டு கலர் ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பூ ப்ளவுஸ் தைச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸில் 2 பூ இருக்குது. அந்த 2 பூ டிசைனை தான் நம்ம வந்து எடுத்து நாட் டிசைனாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். இந்த பூ டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைன் நேராக வர மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிராஸாக நம்ம வந்து கட் பண்ணும்போது பூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேராக வரும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து கிராஸாக வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்லேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஒரே மாதிரி வரணும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸாக வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். நீங்கள் ஷார்ட்ஸாக பார்க்குறதுக்கும் வீடியோவாக பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். நீ வீடியோ பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். இப்போ இந்த 2 பூவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேராக வந்துடுச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடு வந்து வரையணும். அந்த பூ டிசைனுக்கு கீழேயும் மேலேயும் ஒரே நேராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். சும்மா தோராயமாக நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைனுக்கு கீழே ஒரு 2 அல்லது ஒரு 2.5 இன்ச்சாவது பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து லென்த்து வந்து இருக்கணும். அது போக மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பூ டிசைனுக்கு கீழே 1 இன்ச்சு விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸும் நேராக வந்து நான் வந்து மடிச்சிக்கிறேன். அதெல்லாம் நகத்தில் கீறி விட்டால் போதும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தையல் வச்சு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நெய்ஸ் கிளாத்தாக இருந்தால் நீங்கள் வந்து பெரிய தையல் கூட வச்சு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் அப்படின்றதுனால நம்ம நகத்தில் மடிக்கும் போதே அந்த கீறி விட்டாவே போதும். நம்ம நகத்தில் நமக்கு மடிப்பு வந்து நல்லா நமக்கு வந்து அப்படியே வந்து நிற்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த சென்ட்ரு மார்க்லேருந்து 2 பக்கமும் உள்பக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக நான் வந்து மடிக்கிறேன். 2 பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நகத்தில் பிடிச்சிக்கிட்டு சென்டரை 2 பக்கம் வி ஷேப்பில் நான் வந்து மடிக்கிறேன். மடிச்சுட்டு மேல் பக்கம் திருப்பி பார்க்கணும். அந்த பூ டிசைனுக்கு 2 பக்கமும் வி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா, ஒரே மாதிரி வந்து வி ஷேப் வருதா அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் கம்மி தாசி இருந்தால் அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் மிச்சமாகவும் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கம் ஒரே மாதிரி வர மாதிரி பூ டிசைனு சென்டராக வர மாதிரி பார்த்து சென்டரில் ஷார்ப்பாக வர மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு பெரிய தையல் ஒன்று போடணும். மடித்து பிடிச்சிக்கிட்டு பெரிய தையல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரித்து எடுக்கணும் கடைசியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம். பூவும் சென்டராக வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய வி ஷேப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக நமக்கு வந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எப்படி மடித்தோமோ சேம் அதேமாதிரி இன்னொன்று எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம வந்து மடித்து மேல் பக்கம் திருப்பி பார்க்கணும். ஏன்னா அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரலைன்னா அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து பெரிய தையல் வந்து போட்டுக்கலாம். 2ம் ஒரே அளவு கட் பண்ணதுனால நம்ம மடிக்கிறதும் பார்த்திங்கன்னா வி ஷேப் 2ம் ஒரே அளவுக்கு தான் நமக்கு வந்து வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு வைக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கொஞ்சம் லென்த்தாக வந்து வி ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். சென்ட்ரு கோட்டிலேருந்து 2 பக்கம் வி ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். கீழ் பக்கத்தை விட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக தான் வரைகிறேன். இதுக்கெல்லாம் வந்து அளவு வந்து கிடையாது. இப்போ அந்த வி ஷேப்லேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 1 கட் பண்ணால் நமக்கு வந்து போதும். கிட்ட காட்டுறோம் பாருங்கள். கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய வி ஷேப்பும் மேல் பக்கம் இருக்கக்கூடிய வி ஷேப்பும் பார்த்திங்கன்னா ஒரே நேராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ 2த்தையும் நம்ம வந்து ஒன்றா வந்து வைக்கணும். பூ டிசைன் 2மே உள்பக்கமாக போகிற மாதிரி கரெக்டாக வந்து கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய வி ஷேப் 2ம் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வந்து நம்ம வந்து சென்டரில் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போடணும். இனிமேல் தையல் போடும்போது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய வி ஷேப் 2ம் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம வச்சு நம்ம வந்து தையல் போடணும். அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா இந்த நாட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து வந்துடும். தையல் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரப் அடிச்சுட்டு மேல் பக்கம் கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து தையல் வந்து ரப் அடிக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட் வந்து கலண்டு வந்துடும். 3 தாளை வந்து பார்த்திங்கன்னா ரப் அடிக்கணும். 2 பக்கம் கார்னரு, மேல் பக்கம் சென்ட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு தையல் போடாதீங்க, 2 தையல் வந்து கண்டிப்பாக போடணும். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் போகிற மாதிரி தான் நான் வந்து காட்டுவேன். இப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து எங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே தெரியாத அளவுக்கு ஒட்டை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து உள்பக்கம் வந்து திருப்பலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் அந்த பூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக வந்து இருக்கும். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய வி ஷேப் கரெக்டாக வச்சு தையல் போட்டோம்னா 2 பக்கமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சென்டரில் வந்து அழகாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்பக்கம் நமக்கு வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு துணியை நம்ம வந்து அதுக்குள்ளே வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் வந்து வைங்க. ரொம்ப நெய்ஸ் கிளாத்தாக இருந்தால் நீங்கள் ஆப்போசிட் கலர் வைக்கும்போது அப்படியே மேலே வந்து தெரியும். சேம் கலர் வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து மேல் பக்கம் வந்து தெரியாது.
இந்த மாதிரி பீஸ் வந்து எதுக்கு நம்ம கட் பண்ணி உள்ளே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நாட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் தைக்கும்போது நமக்கு வந்து வெயிட் வந்து இருக்காது. அந்த வெயிட்டுக்காக தான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பீஸ் வந்து நம்ம வந்து ரப்பும்போது அந்த நாட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வரும். கீழே வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வந்து இழுத்து பிடிச்சி தொங்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து துணி வந்து வைக்கிறோம். நிறையவும் வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கீழ்ப்பக்கம் தையல் போடணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் விட்டு நம்ம துணி வந்து உள்ளே வச்சா போதும். இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் ஓரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டுக்கலாம். நல்லா நெருக்கமாக தையல் வச்சு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் ஓரம் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படி தையல் எனக்கு மேல் பக்கம் தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊசியில் நூல் கோத்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே வந்து எம்மையும் கூட செஞ்சு விட்டுக்கலாம். அது வந்து பார்க்கறதுக்கு இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தையல் தான் போடுறேன். தையல் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரப் அடிச்சிடணும். அதேமாதிரி நூலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டை வந்து கட் பண்ணி விட்டுறணும். பிசுறு இல்லாமல் ஒட்டை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய துணியை நம்ம வந்து அமுத்தி விட்டோம்னா கீழ் பக்கம் இறங்கிக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக நம்ம வந்து கட் பண்ணி உள்ளே போட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைன்னா அந்த பெரிய தையல், அந்த வி ஷேப் மடித்து அந்த தையலை வந்து நம்ம வந்து பிரிச்சிடலாம். தையல் பிரித்த பிறகு பாருங்கள், நல்லா பஃப்னு அழகாக நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாவும் இருக்கும். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் தைச்ச மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாட் டிசைனில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பூவுக்கு இருக்கக்கூடிய அதே கலரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று பீஸ் ஒன்று எடுத்து முக்கோணமாக மடித்து அதில் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு அப்படியே வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பி இதை வந்து ரெண்டாக மடித்து அந்த மேல் பக்கம், அதாவது நாட் டிசைனுக்கு மேல் பக்கமாக ஆப்போசிட்டில் வச்சு கிராஸாக வந்து நம்ம வந்து தையல் வந்து போடணும். அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த நாட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த சிம்பிள் டிசைனுக்கு எவ்வளோ பெரிய வீடியோ வந்து தேவையானு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சரியாக வந்து தைக்க தெரியாது. நம்ம வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். சார் அது வந்து கிளியரன்ஸாக வந்து எங்களுக்கு புரியல, ஆனால் டிசைன் நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டதுனால இந்த நாட் டிசைன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நான் வந்து காட்டுறேன். இந்த நாட் டிசைன் வந்து பாருங்க நல்லா பஃப்னு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாகவும் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டால் அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் நான் வந்து பீஸ் வந்து வைக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.